ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. ஓம் அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நஷ்யந்தி சகலா ரோகா சத்யம் சத்யம் வதாம்யகம். அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். செவ்வாய் பயிற்சி பலன்கள். இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். இவர் நல்லது சொல்லுவாரா அப்படின்ட்டு. உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துவதற்கு மட்டுமே. நீங்கள் அடுத்த ஒரு 1.5 மாதம் கிட்டத்தட்ட 38 நாட்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த விதமான சிக்கலிலும் சிக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் இப்பொழுது நம்ம சொல்லக்கூடிய பலன்களை நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பலன்கள் உங்களை எச்சரிக்கைப்படுத்துறதுக்கு தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை நான் சந்தோஷப்படுத்தலாம். நீங்கள் இந்த ராசிக்கு பண வருமானம் ஏற்படும், இந்த ராசிக்கு வழக்கில் வெற்றி அடைவீர்கள்னு நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு உண்மையை உணர்த்துவதற்கு மட்டும்தான் நான் இங்கே வந்திருக்கேன். உண்மையை சொல்லாமல் பொய் சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட உங்கள் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு என் டைமையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக இந்த 38 நாளை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கடந்துட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய மாதங்கள் உங்களுக்கு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதம் இந்த ஒரு 38 நாட்கள் சற்று எச்சரிக்கையோடு இருங்க அப்படிங்கிறதுனால தான் இந்த எபிசோடை நம்ம போட்டிருக்கோம், இந்த போஸ்ட்டை நம்ம கொடுத்துருக்கோம். இதன் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய சிக்கலிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு என்னுடைய எபிசோட்ஸ் பலன்கள் ஒரு உபாயமாக நீங்கள் கருத வேண்டும். இந்த செவ்வாய் பயிற்சி எதுக்கு? இந்த செவ்வாய் பயிற்சிக்கும் சுக்கிர பயிற்சிக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கு வழங்குகிறோம் அப்படின்னு கேட்டதுன்னா, ஒரு மனிதனுடைய தைரியத்திற்கு காரணம் செவ்வாய் ஒழுங்காக இருக்கணும். ஒரு மனிதனுடைய வெற்றிக்கு காரணமும் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணமும் சுக்கிரன் நல்லா இருக்கணும். ஸோ அதனால தான் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் இந்த 2 பயிற்சிகளுக்கு, மாதாந்திர பயிற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இப்போது செவ்வாய் பயிற்சி நடக்க போகிறது. எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி 2024 வருடம் மார்ச் 15ஆம் தேதி மாலை 5:35 மகர ராசியில் உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய், அதாவது உழைப்பினால் உச்சமடையலாம் அப்படிங்கிறத காமிக்கிறதா. சனியுடைய வீட்டில் மகர ராசியில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். ஸோ அதனால் அந்த உச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 15ஆம் தேதி சாயந்தரம் 5:35 5:35 PM. இது எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா, செவ்வாய் ஒரு 40லேருந்து 45 நாள் ட்ராவல் பண்ணக்கூடிய கிரகம். ஏப்ரல் 23ஆம் தேதி காலை 7:10 வாக்கில், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி 2024 காலை 7:10 வாக்கில் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மீனராசிக்கு போகிறதுக்கு முன்னாடி கும்பராசியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 30 + ஒரு 8 நாள் 38 நாள் பக்கத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. கும்பராசியில் சனி பகவானோடு சேர்ந்து தனக்கு உச்சஸ்தானத்தை கொடுத்த சனி பகவானோடு சேர்றதுனால என்ன பலன் அப்படின்னா, ஆற்றல் வெளிப்படக்கூடிய யோகம் ஏற்படும். ஆற்றல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் பொதுவாக இந்த அணுகுண்டு தயாரிக்கிறது, அணு உலை போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா, அந்த அணுவை 2ஆக பிளந்தால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய ஆற்றலை கண்ட்ரோல்டு இடத்துக்குள்ளார ஒரு ஆய்வகத்துக்குள்ளே பண்ணினா அதை எனர்ஜியாக மாற்றலாம். நமக்கு கரண்ட் சப்ளை பண்ணுறதுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அதே கண்ட்ரோல்டு ஸ்டேட்டஸில் இல்லாமல், கண்ட்ரோல்டாக இல்லாமல் ஓப்பன் இடத்துல வெடித்தா உலகத்தையே பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த அணு ஆராய்ச்சியில். அந்த மாதிரி சனியும் செவ்வாயும் அணுகுண்டு சேரக்கூடிய ஒரு ஆற்றல் தரக்கூடிய கிரகங்கள். சனி பகவான் பார்த்திங்கன்னா ஆசிட், செவ்வாய் பகவான் நெருப்பில் ஆசிட் ஊற்றினீங்கன்னா எந்த அளவுக்கு வெடிக்குமோ, அது ஆக்ரோஷமாக வெளிவருமோ, அது மாதிரி ஒரு ஆக்ரோஷத்தன்மை இப்போ வெளிவருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக அனைத்து ராசி நண்பர்களுக்கும் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும், குருவின் அருள் காரணமாக, சுக்கிரனின் அருள் காரணமாக, மற்ற கிரக நிலவரத்தின் காரணமாக உங்களுக்கு சங்கடங்கள் வருமா, சந்தோஷம் வருமா? சில ராசிக்கு ஒரு
2-3 ராசிக்கு நல்ல விஷயங்களும் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. சில ராசிகளுக்கு சங்கடங்கள் நடக்கிறதுக்கு யோகம் இருக்குது. அந்த சங்கடம் எப்படி இருக்கும், சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த சங்கடத்தை எப்படி நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத சமயோஜித புத்தியை பயன்படுத்தி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்த எபிசோட். மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற செவ்வாய் பகவான் சனியோடு இணையும் பொழுது ஆக்ரோஷத்தன்மை மட்டுமல்லாமல் பெரிய ஆற்றல் வெளிப்படுறதுனால அந்த ஆற்றலை உங்களுக்கு சாதகமாக எப்படி மடைமாற்றிக் கொள்வது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எபிசோட். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இப்பொழுது ஆராய்வோம். மேஷ ராசி. அன்பிற்குரிய மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் தசமஸ்தானத்தில் உச்சபலத்தோடு இருந்தார் இந்த மார்ச் 15ஆம் தேதி வரைக்கும். மார்ச் 15ஆம் தேதி உச்சஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 10லேருந்து 11க்கு போகிறாரு. ஏற்கனவே 11ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்கு செவ்வாய் போகிறதுனால உங்களுக்கு அபரிமிதமான ஆற்றல் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு மட்டும் இல்லை, உங்களுடைய வியாபார வளர்ச்சி, குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் இந்த மேஷராசி நண்பர்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுவும் அடி வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிறது ராசி தலை, 2ஆம் இடம் கழுத்து பகுதி, 3ஆம் இடம் நெஞ்சு பகுதி, 4ஆம் இடம் மேல் வயிறு பகுதி, 5ஆம் இடம் அடி வயிற்று பகுதி. அடி வயிற்று பகுதிக்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு அடி வயிற்று பகுதியில் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த மேஷராசி நண்பர்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்துவதன் மூலமாக யாருக்கெல்லாம் இதில் ப்ளஸ் பாயிண்ட்டுங்கிறத சொல்லிடுறேன். மேஷராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, வழக்கறிஞர்களுக்கு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு யோகம் ஏற்படும், செல்வாக்கு அதிகரிக்கும். அரசு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம், அமோகமான வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகளை இரும்பு நசுக்கிற மாதிரி நசுக்குவீங்க. அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஆக்ரோஷ தன்மை இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் பதவிசாக நடந்துக்கணும், கொஞ்சம் பக்குவமாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஆக்ரோஷமாக நடக்கிறது பார்க்குறது எப்படி இருக்கணும்னா நீங்கள் என்னமோ வெறியோடு நடந்துக்கிற மாதிரி இருக்குது. உங்களை பார்த்தா மென்டலாக ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆனவங்கள மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. உங்களுடைய ஃபுல் எனர்ஜியை வெளியில் தள்ளும்போது அது பார்க்குறவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய எனர்ஜியை வெளியில் தள்ளும்பொழுது நிதானமாக செயல்படுவது நல்லது. இதில் செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையால் 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன குடும்ப வாக்குஸ்தானத்தை. அதனால் எந்த இடத்துல பேசும்பொழுதும் மரியாதையுடன் பேசுங்கள், நிதானத்துடன் பேசுங்கள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அமிக்கபிளாக நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் நிதானமான முடிவுகள் எடுக்க முடியும். குறிப்பாக குடும்ப தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த 38 நாள் எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இந்த 38 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிமிதமான லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வுக்காக நீங்கள் ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு பேசி அதிகாரத்தை பயன்படுத்துவீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட கூட நீங்கள் அதிகாரமாக தான் பேசுவீங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வார்த்தைகளில் மரியாதை கொடுப்பதற்கு முயற்சித்தால் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது அமோகமான பலன்களை ஏற்படுத்தும், அபரிமிதமான மரியாதையை கொடுக்கும். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த, அதாவது மேஷ ராசியில் பிறந்த இளம் பள்ளி கல்லூரி மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்பட்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகள், மேஷராசியில் பிறந்த குழந்தைகள் திடீர்னு பார்த்தா என்னமோ இத்தனை நாளாக படிக்காமல் இருந்த குழந்தைகள் கூட இந்த ஒரு மாதத்தில் அவங்க படிக்கிறத பார்த்தா என்னமோ கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 100 வருஷமாக படிக்காமல் இருந்துட்டு திடீர்னு ஒரு மாதத்தில் எல்லாத்தையும் கரைச்சி குடிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்துகின்ற காரணத்தினால இந்த மாதத்தில் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவிகள் மேஷராசியில் பிறந்தவங்க வெற்றியை அடைவதற்குண்டான யோகம் ஏற்படும். கடுமையான முயற்சி வெற்றியை தரும். கடுமையான முயற்சிக்குண்டான பலன்களை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுக்கு அந்த பழுத்த பழம் எப்படி மரத்துலேருந்து விழுமோ அது மாதிரி உங்களுடைய ரிசல்ட் நீங்கள் அப்படியே தாங்குகிற அளவுக்கு உங்களுக்கு சென்டம் வாங்கி நீங்கள் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது இந்த மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சற்று தன்மையோடு நடந்துக்கிறது நல்லது, நிதானத்தோடு நடந்துக்கிறது நல்லது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நடக்கும் பொழுது சுக்கிரன் உச்சபலத்தோடையும் இருப்பார், அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்குள்ளேயும் வருவார். இதன் காரணமாக உங்களுக்கு
திருமணம் சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள் ஏற்படும். ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். குறிப்பாக காதல் வயப்பட்டுள்ளவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். அதே சமயம் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் அபரிமிதமான வருமானத்தை ஏற்படுத்தும். பதவி உயர்வு, இடமாற்றம், வெளியூர் மாற்றங்கள், கடல் கடந்த பயணங்கள் போன்ற யோகங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இதெல்லாம் நல்லது சார், எங்களுக்கு நல்லது சொல்லிட்டீங்க, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறதுனால விவசாய நண்பர்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அபரிமிதமான ஆற்றலை உழைப்பின் மூலமாக வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு யோகங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துவதன் மூலமாக எதிரிகளையும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை. ஆனால் சுய தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஷராசி நண்பர்களுக்கு அபரிமிதமான ஆற்றலை தரக்கூடிய வகையில் வெளிப்படுத்தினாலும் சற்று எச்சரிக்கையாக நிதானமாக செயல்படுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதம் இந்த 40 நாள் பக்கத்துலேயும், அதாவது மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரை நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்ய வேண்டியது, துர்க்கை வழிபாடு செய்ய வேண்டியது அவசியம். துர்கா சப்த ஸ்லோக்கின்ட்டு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த துர்கா சப்த ஸ்லோக்கியை தினமும் காலையில் 3 வாட்டி, சாயந்தரம் 3 வாட்டி சொல்லிட்டு வாங்கோ. உங்களுக்கு துர்க்கையின் அருளான் காரணமாக இந்த சனி செவ்வாயினால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் குறைந்து பாசிட்டிவான விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நடக்கிறதுக்கு அந்த துர்க்கை துணை புரிவாள். ரிஷபராசி, அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு விரையாதிபதி, கடத்திரஸ்தானாதிபதியான செவ்வாய், 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் பயிற்சியாக போகிறாரு. அதாவது 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு கும்பராசிக்கு. அங்கே ஏற்கனவே இருக்கிற ராசிநாதன் சுக்கிரனோட சனியோடு இணைய போகிறாரு. சுக்கிரன் கொஞ்ச நாள் தான் இருப்பார், அதுக்கப்புறம் அங்கேருந்து பயிற்சி ஆகிடுவார். உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய வகையில் இருக்கார். அதனால் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அபரிமிதமான வருமானத்தை பெறுகின்ற மாதமாக இருக்கும். செவ்வாய் பயிற்சியும் சரி, சுக்கிர பயிற்சியும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு, அதாவது ரிஷபராசியில் பிறந்தவாளுக்கெல்லாம் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் தொழில் ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற மாதமாக இருக்க போகிறது இந்த செவ்வாய் பயிற்சி. இந்த செவ்வாய் பயிற்சியில் ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை வெளிப்படுத்துவீர்கள். இத்தனை நாளாக கணவன் மனைவி உறவில் பெருசாக பாதிப்பு இல்லாமல் இருந்தாலும், இல்லை பெருசாக பாதிப்பு இருந்தாலும், இந்த மாதத்தில் உங்கள்கிட்ட கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை வெளிப்படுறதுனால கொஞ்சம் நீங்கள் அதிகாரமாக பேசுவீங்க, விரட்டி அடுத்தவங்களை வேலை வாங்குவீங்க. குடும்பத்தில் கணவராக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், மனைவியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் மிரட்டி வேலை வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். சரி, நீங்கள் குடும்பத் தலைவி இல்லாமல் வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால், குடும்பத் தலைவியாக இருந்து வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தாலும் உடல் ரீதியான சோர்வின் காரணமாக அலுவலகத்திலையும் தொந்தரவு, சங்கடம், சச்சரவு போன்ற விஷயங்கள், வீட்டிலையும் உங்களுக்கு குழந்தைகளின் செயல்பாடுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஏன்னா இந்த மாதம் புதன் 2ஆம் வீட்டு அதிபதி 2-5 கூடிய புதன் நீச்சஸ்தானத்திலையும் விரயஸ்தானத்திலையும் இருந்து திரும்பி நீச்சஸ்தானத்துக்கு வக்கரகதியில் போக போகிறாரு. இதனால் உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள், மனக்கவலைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தசமஸ்தானத்தில் சனியோடு சேருகின்ற காரணத்தினால வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட கணவனுக்கோ மனைவிக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு உண்டான மருத்துவ செலவுகள், ஆப்ரேஷன் செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விரயஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால. அதே சமயம் ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உங்களிடம் ஒரு விதமான பதட்டமும் கோபமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதெல்லாம் இப்படி சொல்கிறீங்க, படிக்கிற குழந்தைகளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக விரயஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் மாறி மாறி நடந்துன்னு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில், குறிப்பாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களால் உங்கள் குடும்பத்திற்கு செலவுகளை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா வியாபாரிகளுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு கடுமையான முயற்சிக்கு பிறகு தான் லாபம் வருமே தவிர பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. சரி, இந்த மாதிரி இருக்கிறதுல ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, 4ஆம் இடத்தை சனி செவ்வாய் சேர்க்கை நேர் பார்வையாக பார்க்குறாங்க. சனியும் செவ்வாயும் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால
உடல் உபாதைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆண்களாக இருந்தால் அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிற்று பிரச்சனை இருக்கிறதுக்கு, பேன்க்ரியாஸ் பிரச்சனை, பேன்க்ரியாஸ் செக்ரேஷன், லிவர் ப்ராப்ளம், இந்த ஏரியா அதாவது வயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சார் நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுக்கு இந்த வயிற்று பகுதி மட்டுமல்லாமல் உங்களுடைய மாதாந்திர சுழற்சியிலும் சிக்கல்களை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் செய்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த 4ஆம் இடமோ 6ஆம் இடமோ வீக்காக இருந்ததுன்னா இப்பொழுது ஆப்ரேஷன் செய்து யூட்ரஸையோ இல்லை கிட்னி சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பாகத்தையோ எடுக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்க வேண்டியது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் தலையாய கடமையாகும். நீங்கள் ஆணோ பெண்ணோ அதை பற்றி கவலை இல்லை, உடம்பை பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. வேளைக்கு ஒழுங்காக சாப்பிடுங்க. அஜீரண கோளாறு, நெஞ்சு எரிச்சல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படும். இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் கொஞ்சம் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை ஜாஸ்தி இருக்கும். அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் அதிகமாக சண்டை போடும், வாக்குவாதம் பண்ணும். குழந்தைகளை கண்ட்ரோல் பண்ணி வளர்க்காதீங்க. அன்பாக பேசி வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உத்தியோக ரீதியாக சில தடுமாற்றங்கள், கடுமையான உழைப்பு, அதிகமான நேர விரயம், அதிகமான நேரத்துக்கு வேலை செய்கிறது போன்ற விஷயங்கள் ஏற்படும். வெளியில் போகும்பொழுது நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அந்த போகக்கூடிய பாதை தெரிந்த பாதையாக இருக்க வேண்டும், அல்லது உங்கள் கூட வரவங்க யாராவது நம்பிக்கையான நபராக இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் கடுமையான வேலை வாய்ப்பின் காரணமாக உடல் ஆரோக்கியம் சங்கடப்படும் சொன்னேன். குறிப்பாக கலைத்துறை நண்பர்களுக்கு இந்த மாத பிற்பகுதியில் பண வருமானத்திற்கு தொய்வு இருக்காது. ஆனால் கடினமான உழைப்பின் காரணமாக சிலருக்கு வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள்லாம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும், உடல் ஆரோக்கிய சங்கடத்தை கொடுக்கும். தேவையில்லாத வழக்குகள் ஏதாவது வந்ததுன்னா அதை மட்டும் ஒழுங்காக கவனமாக பார்த்துக்கோங்க. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வருது இந்த ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து. ஸோ மொத்தத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இதில் யாருக்கு ரொம்ப விசேஷமான பலன் அப்படின்னா, பூமி தொடர்பான தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பூமிகாரகன் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்குறாரு, சகோதரகாரகன் செவ்வாய் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பங்காளி சண்டை வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு விரயஸ்தானமான 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு சனியோடு சேர்ந்து. அதனால் பூர்வீக சொத்து பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸு நலையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி சார், இதெல்லாம் நடக்க போகிறதுன்னு சொல்லிட்டீங்க, இதுக்கு பரிகாரம் ஏதாவது இல்லையா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த மாதம் முழுவதும், அதாவது மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா முருகன் வழிபாடு செய்யணும், கூடவே காளி வழிபாடு செய்யணும். முருகனை வழிபடுவதன் மூலமாக செவ்வாயின் உக்கிரத்தன்மையை குறைப்பதற்கும், காளியை வழிபடுவதன் மூலமாக சனியின் ஆக்ரோஷத்தன்மையை குறைப்பதற்கும், நீங்கள் இரு தெய்வங்களை வணங்குவதன் மூலமாக அந்த இரு கிரகங்களின் பாதிப்பு உங்களுக்கு ஆரோக்கியத்தில் காண்பிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த தெய்வங்கள், அதாவது காளியும் முருகனும் உங்களுக்கு அரணாக இருந்து காப்பாற்றுவார்கள். மிதுன ராசி. அன்பார்ந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி 6ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் 9ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து அந்த சனியின் பார்வை 9ஆம் இடத்துக்கு 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, கடன் பிரச்சனைகளை நீங்கள் கொஞ்சம் வழக்குகள் மூலமாக சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கடன் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால், அதனால் பிரச்சனை வருமா, எங்களுக்கு ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகுமா, அரெஸ்ட் வாரண்ட் வருமா அப்படின்லாம் பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நேர்மையாக இருந்தால் போதும். பொய் சொல்லாதீங்க, நேர்மையாக இருந்தால் போதும். ராசிநாதன் புதன் இந்த மாதத்தில் 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. 11ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி 10ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் போயிட்டு நீச்சஸ்தானத்தை அடைவார். இந்த சமயத்தில் உங்கள் மனசளவில் ஒரு சின்ன பாதிப்பு இருக்கும், தடுமாற்றம் ஏற்படும், கான்ஃபிடன்ஸ் லெவல் உங்களுக்கு குறையிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு சப்போர்ட்டிவாக யார் இருப்பாங்கன்னு பார்த்தா உங்கள் தந்தை தான். உங்கள் தந்தையார், உங்கள் அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவாக பேசுவார். அவர் பேசுகிறது உங்களை இரிட்டேட் பண்ணினாலும் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுவதற்கு அவருடைய வார்த்தைகள் உதவிகரமாக இருக்கும். அவருடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்கும். உங்கள் உடம்புக்குள்ளார ஒரு ஆக்ரோஷத்தை கொடுக்கறதே உங்கள் தந்தையுடைய வார்த்தைகள் தான்.
அதே சமயம் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி சில பேர்த்துக்கு அப்பாவுடைய ஆரோக்கியத்துக்கு செலவுகள், சில பேர்த்துக்கு அப்பாவுடைய வார்த்தைகளால் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய யோகம் ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதவி உயர்வு கிடைப்பது தாமதம் ஏற்படும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க, அதாவது லெட்டரில் அனுப்பியிருப்பாங்க, யூ ஹவ் பீன் ப்ரமோட்டட் அப்படின்னு சொல்லிட்டு, டீம் லீடராக ப்ரமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் கொடுக்காம, எந்த விதமான சேலரி இன்க்ரிமெண்ட்டும் கொடுக்காமல் இருப்பாங்க. இதனால் கொஞ்சம் ஆக்ரோஷத்தன்மை உங்களிடம் கொஞ்சம் வாய் விட்டு பேசி அப்புறமா தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையை வெளிப்படுத்துவதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பதவி சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில், இந்த மிதுன ராசியில் பிறந்த இளம் வயதினர் தங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியில் எதிர்ப்புகளை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதர சகோதரிகளுடன் இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஏன்னா சகோதரக்காரகன் செவ்வாய் தான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். ஆக்சுவலாக அண்ணன் தம்பிக்குள்ளே ஒத்துமை வராது, ஆனால் நீங்கள் ஒத்துமையை கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி கிரியேட் பண்ணணும்னா, அண்ணங்கிட்ட இறங்கி போகிறது தப்பே கிடையாது. எங்கள் அண்ணன் என்னை திட்டார் சார், எங்கள் அண்ணன் எனக்கு ஏமாற்றிட்டார் சார், தப்பே கிடையாது. யார்? உங்கள் அண்ணன் தானே சாப்பிட்றான். ரோட்டில் போகிறவன் எத்தனையோ பேர் உங்களை ஏமாற்றி சாப்பிட்றாங்கல்ல, அதில் அண்ணன் சாப்பிட்டா தப்பே கிடையாது, இல்லை தம்பி சாப்பிட்டா தப்பே கிடையாது. அண்ணங்காரன் தம்பியை அனுசரித்து போகணும், தம்பிக்காரன் அண்ணனை மதித்து நடக்கணும். இப்படி இருந்தால் மட்டுமே தான் இந்த மாதம் உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கடின முயற்சிக்கு பிறகே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏப்ரல் 23 வரைக்கும், மார்ச் 15 டு ஏப்ரல் 23, சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு விதத்தில் நல்லது. நம்ம பாரத தேசத்தோட தலையெழுத்தையே உயர கொண்டு போகக்கூடிய யோகம் ஏற்படும், செல்வாக்கை உயர்த்தும். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், மிதுன ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும், பாக்கிய சனி யோகத்தை ஏற்படுத்தினாலும் அந்த யோகத்தை பெறுவதற்காக நீங்கள் கடின முயற்சி எடுத்தால் மட்டுமே தான் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார். அப்படி இல்லை அப்படின்னா வெற்றி வாகை சூடுவதில் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார். இந்த ராசியில் பிறந்த திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் தள்ளாட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாய் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு, உங்கள் விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. விரயஸ்தானத்தை பார்க்கறதுனால மங்களகாரகன் விரயத்தை பார்ப்பதன் காரணமாக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் கடன் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடன் அடைக்கிறதுல இஎம்ஐலாம் ஒழுங்காக பாஸ் பண்ணிவிடுங்க. பர்சனல் லோனு, இந்த மாதிரி ப்ரைவேட் மார்ட்கேஜ் ப்ராப்பர்ட்டி லோன், இது எதுவுமே ப்ராப்பர்ட்டிக்கு உண்டான அந்த இஎம்ஐலாம் கரெக்டாக பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வெஹிக்கிள் லோன் ஏதாவது இருந்தாலும் சரி, 2 வீலரோ 4 வீலரோ எந்த லோனாக இருந்தாலும் சரி, அதற்கு உண்டான அந்த கரெக்டான இஎம்ஐ பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா மிதுன ராசி நண்பர்கள் கொஞ்சம் சங்கடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது மார்ச் 15 டு ஏப்ரல் 23, மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று கடுமையான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தைக்காகவோ இல்லை சகோதர சகோதரிகளுக்காகவோ இல்லை மூத்த சகோதரர்களுக்காகவோ மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், மிதுன ராசி நண்பர்கள் மருத்துவ செலவுகளை குறைக்கிறதுக்கும் தேவையில்லாத வம்பு வழக்குகளில் வெற்றியை சந்திக்கிறதுக்கும், வெற்றி வராமல் தோல்வி வராமல் இருக்கணும்னா வெற்றி வரத்துக்கு என்ன வழி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல் மாறல், முருகனுக்கு உண்டான வேல் மாறல்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த வேல் மாறலை உங்களுக்கு முடிஞ்சால் நீங்கள் உங்கள் வாயால் சொல்லலாம். இல்லை எனக்கு ஸ்பஷ்டம் வராது, மந்திரங்கள் பல்லு உடையிற மாதிரி இருக்குது, என்னால் சொல்ல முடியலன்ட்டு நீங்கள் சங்கடப்பட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. வேல் மாறல்ங்கிற மந்திரம் யூடியூப்பில் நிறையா இருக்குது. அதை நீங்கள் தினமும் போட்டு கேட்டுடுவாங்க. வேலுக்கு முடிஞ்சதுன்னா ஒரு வேலை வாங்கி, அதாவது முருகனுடைய வேல்னு வாங்கி கடையில் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு அதுக்கு தினமும் நெய் அபிஷேகம் பண்ணி வாருங்கள். நெய் அபிஷேகத்தை செய்து வருவதன் மூலமாக நெய் அபிஷேகம், அதுக்கப்புறம் பன்னீர் அபிஷேகம், இதை ரெண்டையும் வேல்மாறல் சொல்லி அந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. உங்கள் மனசு தைரியம் படும், எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். தேவையில்லாத அபவாத குற்றச்சாட்டுகளிலிருந்தும்
தேவையில்லாத கடன்களிலிருந்தும் தப்பித்து கொள்வதற்கு அந்த வேல்மாறல் உங்களுடைய அரணாக இருந்து உங்கள் கஷ்டங்களை தன் வேல் கொண்டு அறுத்தறிவார். கடகராசி. அன்பார்ந்த கடகராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய யோகாதிபதி மற்றும் தசமாதிபதி, அதாவது 5, 10 செவ்வாய் 7ஆம் இடத்துல உச்சஸ்தானத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. ஸோ 8ஆம் இடத்துக்கு போயிட்டு சும்மா இருந்தால் பரவாயில்ல, 8ஆம் இடத்துல சுக்கிரனோட சனியோடு சேரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குகள் வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் பூகம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் பேசுகிறது உண்மையாக இருக்கும், ஆனால் பேசக்கூடிய இடம்தான் தவறாக இருக்குது. நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் எதிரில் இருக்கிறவங்களால் ஜீர்ணிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தாது. அவ்வளோ ஈஸியாக ஜீர்ணிக்க முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான அக்யூசிஷன் சொல்லுவீங்க. இதனால் உங்கள் பேரில் எல்லாருக்கும் மன வருத்தம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸோ எதிரிகளை உருவாக்கக்கூடிய மாதமாக இந்த மார்ச் ஏப்ரல் இருக்க போகிறதுனால இந்த கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினரும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை, மாத முற்பகுதியில் சுக்கிரன் இருப்பார். அதுக்கப்புறம் மார்ச் 20 தேதிக்கு மேலே சுக்கிரனும் பயிற்சி ஆகிடுவார். இதனால் என்ன பலன் அப்படின்னா, சனி செவ்வாய் தனிமையில் 2 பேர் இருப்பாங்க. பூகம்பத்தை ஏற்படுத்துவார்கள். குடும்பம் சார்ந்த வில்லங்கத்தை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக சகோதர சகோதரிகள், உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளுடன் மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளுடைய ஆரோக்கிய விஷயமோ அல்லது குழந்தைகளுடைய எதிர்காலம் பற்றிய விஷயங்களிலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தும். ஆனால் அப்பா அம்மா சொல்கிற எல்லா விஷயமும் குழந்தைகளுக்கு மனசு வருத்தத்தான் செய்யும். ஆனால் அவர்களுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முடிவுகள் கடுமையான எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்பஸ்தானத்துக்கு 2ஆம் இடத்திற்கு 8ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் வாக்குவாதம் இருக்கிறதுனால உங்கள் தலை உருளும். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம், எங்கள் அம்மா தான் காரணம் அப்படின்னு உங்கள் குழந்தைன்னு சொல்லுவாள். உங்கள் வாழ்க்கை துணை என்ன சொல்லுவார், எல்லாத்துக்கும் என் பொண்டாட்டி தான் காரணம், என்னோட மனைவி தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை குறிப்பாக உங்களை கை காட்டி பேசுவாங்க. இதனால் உங்கள் குடும்பத்தில் நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக நீங்கள் செய்யாத தவறுக்கு குற்றச்சாட்டுகளை சுமக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் இது எல்லாத்துக்கும் சாதகமாக உங்களுக்கு குரு சாதகமாக இருப்பார். வாயுள்ள பொருளை பிழைக்கும்னு சொல்லுவா பெரியவாள்லாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல நீங்கள் கடகராசி நண்பர்கள் இருக்கிறதுனால நியாயத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. உண்மையை மட்டும் பேசுகிறதுனால சமயோஜித புத்தியோட இடமறிந்து பேசுவது அவசியம். நிதானத்தை கடைபிடித்து பேசினால் வெற்றிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பதட்டப்பட்டீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த கடகராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 5ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சப்தமஸ்தானாதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால ஆண் குழந்தைகளாகட்டும் பெண் குழந்தைகளாகட்டும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது அடிபடாமல் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் இந்த ராசியில் பிறந்த பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை சார்ந்தவர்களால் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த கேட்டகரியில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே எதிரிகள் உருவாகக்கூடிய சூழ்நிலை. ஆனால் பேச்சு சாதுரியத்தை வச்சு தான் தப்பிச்சுக்க போகிறீங்க. பண விவகாரங்கள் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா யோகாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்திற்கு குறைவு இருக்காது. அதுவும் ஏப்ரல் 15 தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு அதிபதி உச்சபலத்தை அடைகிறார் சூரியன். இதன் காரணமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அரசாங்க வகையில் எதிர்ப்புகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய விரையாதிபதி புதன் நீச்சமாக இருக்கார். இந்த காலகட்டத்தில் நீச்சம் மற்றும் தசமஸ்தானத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் பின்னோக்கி வக்கரகதியில் நகரும் பொழுது உங்களுக்கு செலவுகள் குறையும். செலவுகள் இருக்காது, ஆனால் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணினா மேலும் சேமிப்புகளை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் தசமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை, அந்த தசமஸ்தானாதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால உங்களுடன் பணியாற்றுபவர்களே உங்களுக்கு எதிர்ப்புகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் எதிரிகளின் பலம் காரணமாக உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி, உங்களுடைய செல்வாக்கை பாதிக்கக்கூடிய வகையில் பேசுவாங்க. அதனால் அவர்களிடம் சற்று கவனமாக இருந்துக்கணும். என்னடா அது எல்லாமே நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற பொழுதெல்லாம் உலகத்துக்கே பாதிப்புகள் ஏற்பட்டுருக்கு. எப்போ நடந்தது அப்படின்னா, ரீசெண்டாக 2020 சனி செவ்வாய் சேர்க்கை மகர ராசியில் நடந்தப்போ
உலகத்துக்கே பாதிப்புகளை தரக்கூடிய கொரோனா சங்கடம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு சங்கடம் வருதோ இல்லையோ, ஆனால் பல பேருக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற வாய்ப்புகள் இந்த சனி செவ்வாய் ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் சில பேர்த்துக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும், சில பேர்த்துக்கு கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தும், சிலருக்கு தொழில் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தும். உங்களை பொறுத்த வரைக்கும், கடகராசியை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளால் எதிரிகளை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அல்லது குடும்ப விஷயத்தை வெளியாட்களில் பேசாதீங்க. யாருக்கிட்டையும் உங்களுடைய பர்சனல் விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அடுத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மட்டும் பேசுங்க. பிஸ்னஸ் விஷயம் மட்டும் பேசுங்க. வேலை விஷயமா பேசுகிறீங்களா, வேலை விஷயமா மட்டும் பேசுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. உங்கள் குடும்ப விஷயத்தில் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமான ஒன்று. எதிரிகள் உங்கள் குடும்பத்திற்குள் நுழைவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும், கடகராசியில் பிறந்த அனைத்து பிரிவினருக்கும் சற்று கவனத்துடன் இருப்பதற்கு முயற்சி செய்வது நன்மையை ஏற்படுத்தும். எதிரிகளால் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த கடகராசி நண்பர்கள் என்ன பண்ணினா எங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் மற்றும் முருகனை காலையில் வழிபட வேண்டும். விநாயகருக்குண்டான விநாயகர் அகவல் அல்லது கணபதி அதர்வ சீரிஷம் எனும் மந்திரத்தை காலையில் சொல்லணும். கூடவே முருகனுக்குண்டான திருப்புகழை படிக்க வேண்டும். திருப்புகழ் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டால் சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிற ஒரு மந்திரம், இதை காத்தால படிக்கிறோம். சார் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தால் என் வேலைக்கு என்ன சார் பண்ணுறது? இதெல்லாம் படிக்காமல் வேலைக்கு போனீங்கன்னா பிரச்சனை ஜாஸ்தியாகும். இதெல்லாம் படிச்சுட்டு போனீங்கன்னா உங்கள் மனசை சாந்தப்படுத்திட்டு எங்கே தப்பு பண்ணக்கூடாது, எந்த இடத்துல நியாயமாக இருக்கணுங்கிற அந்த சமயோஜித புத்தியை இந்த மந்திரங்கள் அந்த அதிர்வலைகள் உங்கள் உடலுக்குள் ஏற்படுத்தும். சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயரை தியானம் பண்ணுங்கள். அனுமன் சாலிசா படிச்சுட்டு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுந்தரகாண்டத்தை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்கிற மாதிரி முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு தடைகள் இல்லாத, அபவாத பெயர் ஏற்படாத, அவமானங்கள் இல்லாத, வாக்குறுதிகளால் ஏற்படுகின்ற குழப்பங்கள் இல்லாத ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் முதல் ஏப்ரல் மாதம் வரை விநாயகர், முருகன் மற்றும் ஆஞ்சநேயர் உங்களுக்கு துணை இருப்பார்கள். சிம்மராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் சற்று பதட்டம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சப்தமஸ்தானத்தில் உங்களுக்கு எதிராக 2 கிரகங்கள், நேர் எதிரிலேயே உங்கள் 2 மெயின் எதிரி ஆப்போனன்ட்ஸ் நிற்கிறாங்க. அவங்கள எப்படி சமாளிக்க போகிறீங்க? ஏன்னா உங்கள் கையில் எந்த விதமான ஆயுதமும் இல்லை, ஆனால் அவங்கக்கிட்ட நெருப்பும் இருக்குது, ஆசிடும் இருக்குது. என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு என்ன சார் பண்ணுறதுன்னு பதட்டம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். 2 விஷயந்தான் உங்களுக்கு சிக்கலான விஷயங்கள். பண விஷயம் பிரச்சனை இல்லை, பணப்பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் இல்லை, சமாளிச்சிடுவீங்க. செல்வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் உங்களுக்கு பெரிய நெகட்டிவ் பலன்கள் ஏற்படாது. என்னதான் லாபஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டு அதிபதி புதன் நீச்சமாக இருந்தாலும் அவர் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதுனால மாத ஆரம்பத்தில் மார்ச் 15 சூரியனோடு இணையிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்பட்டு பண வருமானத்தில் தொய்வு இருக்காது. தேவையான அளவுக்கு பண உதவிகள் வந்து கொண்டே இருக்கும். கடன் உதவிகளும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இந்த சனி செவ்வாய் 7ஆம் இடத்துல ஏற்படுறது, சனி செவ்வாய் சேர்க்கை சப்தமஸ்தானத்தில் ஏற்படுறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால், கணவன் மனைவி உறவு, பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் உறவு, சக பணியாளர்கள் உறவு, இப்படி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எப்படி பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்போ, பர்சனல் ரிலேஷன்ஷிப்போ, இல்லை பொதுவான அக்யூமெண்டன்ஸோ, எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். இந்த சனி செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது ஆப்ரேஷன் சம்மந்தப்பட்ட சங்கடங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ரேஷன் யாருக்கு ஏற்படும்னா உங்களுக்கும் ஏற்படலாம், உங்கள் வாழ்க்கை துணைக்கும் ஏற்படலாம். சரி, நாங்கள் 30 வயசு 35 வயசில் இருக்கோம், எங்களுக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன்னா என்ன பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்குள்ள கணவன் மனைவி உறவுக்குள்ள ஒரு பிரிவை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு முன்கோபத்தையும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் முன்கோபத்தையும் ஏற்படுத்தி பிரிவுகளை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது பேசினாலும் தப்பாக தான் போகும். நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை உங்கள் 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, 2ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருந்து 8ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் ஃபிலசாஃபிக்கலாக இருக்கும். வெட்டேத்தித்தனமாக விரக்தித்தனமாக பேசுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் இருக்காங்க பாருங்கள், உங்கள் கணவனோ மனைவியோ, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள குத்தி பேசுகிறதா நினச்சிக்கிட்டு சண்டைக்கு வருவாங்க. கணவன் மனைவி உறவில் மட்டும் இல்லைங்க, கணவன்
குடும்பத்தாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் பிரிவினைகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஆரோக்கிய சங்கடத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் தலைப்பகுதியில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இல்லை கழுத்து பகுதியில், இல்லை நரம்பு பகுதியில், இல்லை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குன்னா அதற்கு உண்டான மருத்துவ உதவிகளை எடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும். ஸோ மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் மருத்துவ செலவுகள் ஏற்படுத்தும். சரி, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமா சார், ஆப்ரேஷன் ஆகிட்டு எங்களுக்கு உயிர் பயம் ஏதாவது இருக்குமானா, பொதுவாக இந்த சனி பொறுத்த வரைக்கும் சனி யாருக்குமே உயிர் எடுக்க மாட்டார். 99% உயிர் எடுக்க மாட்டார். ஆல்மோஸ்ட் 100% சொல்லலாம். 0.001% மட்டும்தான் சனி பாதிப்பு உயிரை எடுக்கும். மற்றபடி உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். இந்த கஷ்டத்துக்கு உயிர் போனால் கூட பரவாயில்ல சார் அப்படின்னு புலம்பினவங்க எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கேன். அப்பேற்பட்ட கஷ்டத்தை தரக்கூடிய காலகட்டம். ஆனால் இதுக்கு பரிகாரம், நிவர்த்தி என்ன? ஏன்னா இந்த கஷ்டத்தை சொல்கிறது ஈஸி, அதுக்கு பரிகாரம் சொல்கிறது தான் கஷ்டம். இந்த கஷ்டத்துக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் யாருக்காவது உதவி பண்ணுறீங்க, யாருக்காவது வேலை பண்ணுறீங்கன்னா எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை பண்ணணும். சப்போஸ் லெட்டஸ் அஸ்யூம் நான் சிம்மராசிக்காரன்னு வச்சுப்போம். நான் ஒரு வேலை பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு வேலையை பண்ணித்தரேன்னு சொன்னால் உங்களுக்கு அதனால் வரக்கூடிய உடல் உபாதைகள் கஷ்டத்தை ஏற்படுத்தும், உறவுகளுக்குள்ள பகையை ஏற்படுத்தும். அதுலேருந்து தப்பிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நபருக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியத்துக்கு பைசா வாங்கக்கூடாது. இதுதான் சிம்பிளான பரிகாரம். எதிர்பார்ப்பு இல்லாமல் வேலை செய்ய வேண்டும். ஏதாவது எப்படின்னா, ஒரு பெரிய மனிதருக்கு நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரர், லெட்டஸ் அஸ்யூம் இந்தியாவோட பிரதமர் நரேந்திர மோடிக்கு உங்களால் ஒரு காரியம் ஆகணும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவருக்காக தலையை கொடுத்து வேலை பண்ணுவீங்கல்ல. ஏன்னா அவர் நம்மளை மதிச்சார்னா உலகமே அவர் கூட நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டாலே போதுமே அப்படின்னு நினச்சிட்டு வேலை பண்ணுவோம்ல. அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல், இல்லாட்டி உங்கள் அம்மாவுக்கு வேலை பண்ணுறீங்க, உங்கள் அம்மாவுக்கு ஒரு காரியத்தை பண்ணி கொடுக்குறீங்க, ஏதாவது பணம் எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட உதவியை செய்வதன் மூலமாக, பிரதி உபகாரம் இல்லாத உதவியை செய்வதன் மூலமாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கைக்கு பாதிப்புகளை குறைக்கலாம். பாதிப்புகள் இல்லாமல் பண்ண முடியாது. ஆனால் பாதிப்பு குறையிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணும். அதுவும் குறிப்பாக நீங்கள் எங்கே போய் உதவி பண்ணணும்னா, ஹாஸ்பிட்டலில் போங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ரத்தம் வெளியேறி கஷ்டப்படுறாங்கல்ல, அவங்களுக்கு ரத்த தானம் பண்ணுங்கள். இதெல்லாம் பரிகாரம், சிம்பிளான பரிகாரம். ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது. இதை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு சனி பாதிப்பு, செவ்வாய் பாதிப்பு, சுக்கிரன் பாதிப்பு இதெல்லாம் அப்படியே அடங்கிடும். இந்த மாதிரி பரிகாரம்லாம் ரொம்ப 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 கம்மியாக தான் பண்ணுறாங்க. அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வர்றது கிடையாது. நானே அனுபவத்தில் பார்த்துருக்கேன். அதனால் செவ்வாய் பாதிப்பு இல்லாமல் சனி பாதிப்பில் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா, சிம்மராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னா, இரத்த தானம் செய்வது அல்லது உடல் ஊனமுற்றத்தினால் கஷ்டப்படுகின்ற நபர்களுக்கு உதவிகள் செய்வது. அந்த இடத்துல அவ விஷயங்கள் படக்கூடாது. அதாவது அந்த அசிங்கத்தை பார்க்கக்கூடாது. அவர்களுக்கு போயிட்டு உடம்பை க்ளீன் பண்ணி விடணும். இதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். வெளியில் போய் பண்ண வேண்டாங்க. வீட்டில் இருக்கிற வயசானவாளுக்கு பண்ணினாலும், உங்கள் தாத்தா பாட்டிக்கு பண்ணினாலும் அதுவே ஒரு பரிகாரம். ஸோ இந்த மாதம் இந்த செவ்வாய் சனி சேர்க்கையினால் ஏற்படுகின்ற அபவாத சொல்லிலிருந்தும், மனக்குழப்பத்திலிருந்தும், தேவையற்ற சண்டை சச்சரவுகள் வழக்குகளிலிருந்தும் சிம்மராசி நண்பர்கள் தப்பிப்பதற்குண்டான ஒரே உபாயம், அடுத்தவர்களுக்கு பிரதியுபகாரம் பார்க்காமல் மருத்துவ ரீதியான உதவுகளையும் உடல் ரீதியான உதவிகளையும் செய்வதன் மூலமாக நன்மைகள் ஏற்படுறதுக்கு அந்த பரந்தாமன் உங்களுக்கு துணையாக இருப்பார். கன்னிராசி, அன்பார்ந்த கன்னிராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சில நன்மைகள் ஏற்படுறதுக்கு உண்டான மாதமாக இருக்கும். என்ன சார் எல்லாருக்கும் நெகட்டிவ் சொல்லியிருக்கீங்க, எங்களுக்கு எப்படி சார் நன்மைகள் அப்படின்னா, கண்டிப்பாக நன்மைகள் ஏற்படும். எதனால் அப்படின்னு கேட்டால், பாக்கியஸ்தானத்துக்கு செவ்வாயின் பார்வை 6ஆம் இடத்திலிருந்து 4ஆம் பார்வையாக, 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை விரயஸ்தானத்துக்கு பார்வை. அதனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடனை அடைப்பதன் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். ஏன்னா சனியின் 3ஆம் பார்வை 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே சமயம் சனி செவ்வாயின் பார்வை 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வந்து ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுடைய மன ரீதியான பாதிப்புகள் குறையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். மார்ச்லேருந்து ஏப்ரல், மார்ச் 15 டு ஏப்ரல் 23 அபரிமிதமான நற்பலன்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் சில தேவையற்ற விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. எந்த மாதிரி விஷயங்கள்னால்,
அடுத்தவங்களுடைய தொழில் விஷயத்தில் நீங்கள் தலையிடக்கூடாது. அடுத்தவங்களுடைய குடும்ப விஷயத்தில், கணவன் மனைவி உறவுல விஷயத்துலலாம் நீங்கள் தலையிடக்கூடாது. இது பெண்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, அடுத்தவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நீங்கள் அட்வைஸ் கொடுக்குறேங்கிற சொல்லாடல்கள்லாம் தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கடன் பிரச்சனைகள், உங்கள் கடன் நீங்கள் இருக்கா, அந்த கடன் அடைச்சிங்களா, வேலையை பார்க்கணும். அதை விட்டுட்டு நீ இந்த கடன் வச்சுருக்கே, உனக்கு நான் இந்த அட்வைஸ் பண்ணுறேன், நான் இந்த பணத்தை கொடுக்குறேன், என்னால் முடிஞ்சது ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன், உங்கள் கடன் இங்கே இருக்குது, ஆனால் இந்த கடன் அடைக்காமல் அவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன்னு போக அவன் கடனும் அடையாமல் உங்கள் கடனும் அடையாமல் பணத்தை வேற எங்கேயாவது அவன் தொலைச்சிட்டு நிற்பான். அதுக்கு நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கன்னிராசி நண்பர்கள் அடுத்தவர்களின் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் ராகு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு. இந்த மாத ஆரம்பத்தில் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 15 வரைக்கும் புதன் அங்கே, சூரியன் அங்கே இருப்பார். புதன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்துக்கும் மாறி மாறி வக்கரகதியில் வருவார். இதன் காரணமாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு நீங்களே எதிரி. நீங்கள் உங்களை திருத்திண்டா மட்டும்தான் அடுத்த வாழை திருத்த முடியும். அடுத்த வாழை திருத்தி நாம் திருந்தலாம் அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் தன்னை திருத்தின்றாலே இந்த பாரத தேசமே திருந்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் திருந்தாமல் அடுத்தவனை கை காட்டி பேசுகிறது கூடாது. நான் இப்படி கை காமிச்சேன்னா 3 விரல் என்ன காமிக்கிறது, ஒரு விரல் தான் அடுத்தவனை காமிக்கிறது. ஸோ நீ முதல்ல திருந்து, அதுக்கப்புறமா அடுத்தவனை திருத்தலாங்கிற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னி ராசிக்கு இந்த செவ்வாய் பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். ஏன்னா 8ஆம் இடத்துலேருந்து குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால வருமானத்தை தருவார். இதில் இந்த வருமானத்தை கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த கடன் அடைபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் ஏற்படும். வருமானத்தை கொடுத்து செவ்வாய் கடன் அடைக்க வைக்கிறாரு. ஆரோக்கியத்தில் தீர்வை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி மன நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மருத்துவ ரீதியான உதவிகள் ஒரு ஃபுல் ஸ்டாப்புக்கு வரக்கூடிய நேரம் இது. இதனால் உங்களுக்கு பண விரயங்கள் குறையக்கூடிய மாதமாக இருக்கும். இந்த மாதத்தோடு உங்களுக்கு பண விரயம் குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே சமயம் உங்களுடைய தொழில் ரீதியான முயற்சிகளில் சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய யோகமும் ஏற்படும். ஆனால் அந்த கடன் உங்கள் தொழிலுக்கு உண்டான கடனா இல்லை வேண்டாத செலவாங்கிறது தான் இப்போ கேள்விக்குரிய. அதனால் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதற்கு முயற்சி பண்ணணும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் இருக்கின்ற குழப்பங்கள் நிவர்த்தியாகக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மருத்துவ உதவியின் மூலமாக ஆரோக்கிய சங்கடங்கள் நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவில் பெரிய பாதிப்பு இல்லை, ஆனால் ஈகோ கிளாஷ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் குறையிறதுக்கு தரம் தாழ்ந்து இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. என்ன காரணம்னா, ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார். 8ஆம் இடத்துக்கு போயிட்டு திருப்பி 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. இதனால் உங்களுக்கு தரம் தாழ்ந்த எண்ணங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுகின்ற காரணத்தினால வழக்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது இருக்குது, உங்கள் தொழில் சார்ந்த வழக்கு, வியாபாரம் சார்ந்த வழக்கு, இல்லை உத்தியோகம் சார்ந்த வழக்கு, கலைத்துறை சார்ந்த வழக்கு போன்ற விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருக்கிறதுனால அந்த வெற்றி இழுபறி நிலைமையை கொடுத்து அப்புறமா வெற்றியை கொடுக்கும். ஆனால் 3ஆம் இடத்த அதிபதி சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த இழுபறி கூட உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சில சமயம் எரிச்சலையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றங்கள் ஏற்படும். அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், சனி செவ்வாய் சேர்க்கையினால் கிடையாது, எல்லாமே புதனுடைய நீச்சஸ்தானத்து பலன் தான். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது போல் உங்கள் விஷயத்தில் அடுத்தவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியமான ஒன்று. தாயாருடனான மனஸ்தாபம் குறையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கன்னிராசியில் பிறந்தவர்கள் ஓரளவுக்கு ஒரு 60 to 70% நல்ல பலன்களை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் கன்னிராசிக்கு கிடையாது. ஒரே ஒரு விஷயம், புதுசாக அறிமுகமாகக்கூடிய நபர்கள் உங்களை இன்டியூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக உங்களை இன்டியூஸ் பண்ணி கடன் வாங்க வைப்பாங்க. உங்களை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஈஸியாக ஏமாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கன்னிராசியில் பிறந்தவங்க குடும்பத்தாரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. அப்படி இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு மென்டார் இருப்பாங்க, உங்களுக்குன்னு ஒரு ஆலோசகர், அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி எனக்கு ஒருத்தர் ஐடியா கொடுத்துருக்காரு, நான் இதை பண்ணலாமா வேண்டாமான்னு திங்க் ஆஃப் தட்
அண்ட் டேக் அ டெசிஷன், கான்க்ரீட் டெசிஷன். வேண்டாம்னா வேண்டாம், அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நடங்க. இல்லையா, உங்கள் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க, உங்கள் வாழ்க்கை துணை, உங்களுடைய கணவனோ மனைவியோ, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது நினைக்காதீங்க, அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசுங்க. நம்ம வீட்டில், நம்ம நாட்டில் பாதி பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? வீட்டில் இருக்கிறவங்க கூட பேசுறது கிடையாது, ரோட்டில் போகிறவன்ட்டு எல்லாத்தையும் பேச வேண்டியது. உன் பிரச்சனை எல்லாம் ரோட்டில் போகிறவன்ட்டே உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவன்ட்டெல்லாம் போய் புலம்புறதுனால தான் உங்களுக்கு மரியாதை கொடுக்காமல், உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்காமல் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட குழப்பம் ஏற்பட்டவர்களுக்கு இந்த மாதம் விமோசனம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் 15 முதல் ஏப்ரல் 23 வரை கன்னிராசி நண்பர்களுக்கு பணப்புழக்கம் இருக்கும், கடன் அடைப்படுவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். ஆனால் விரயங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளியூர் வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதன் மூலமாக புதிய நபர்களின் அறிமுகத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். தவறான நபர்களின் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மார்ச் ஏப்ரலில் இந்த கன்னிராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன? பரிகாரம் பண்ணால் இந்த மாதிரி சிக்கல்லாம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் அப்படின்னா, அம்பாள் வழிபாடு, துர்க்கை வழிபாடு. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மாதங்கி, ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கிங்கிறது யாருன்னா சரஸ்வதி தேவி தான். சரஸ்வதி தேவியை வழிபடுங்கள் அல்லது ராஜமாதங்கியை வழிபடுங்கள். உங்களுக்கு எதிர்ப்புகளை தரக்கூடிய நபர்கள் அல்லது உங்களுக்கு தேவையில்லாத அட்வைஸ் கொடுக்குறாங்க பாருங்கள், அந்த நபர்களை உங்கள்கிட்டேருந்து கட் பண்ணி தூக்கி போடுறதுக்கு இந்த ராஜமாதங்கி வழிபாடு அமோகமான பலன்களை ஏற்படுத்தும். இதன் மூலமாக உங்களுக்கு தவறான ஆலோசனை சொல்லக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையை விட்டு வெளியேறுவார்கள். துலாம் ராசி. அன்பார்ந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்கள் வீட்டு 2ஆம் வீட்டு அதிபதி, உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் சில குழப்பங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் வழக்குகள் ஏதாவது நடந்ததுன்னா அந்த விஷயத்தில், உங்களுடைய வியாபார விஷயத்தில், உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில், உங்களுடைய உத்தியோக ரீதியான பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனாவசியமான பேச்சுவார்த்தைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களிலும் தடுமாற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் நிறையா பேச வேண்டியது இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் குடும்பத் தலைவிகள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்கள் அனைவருக்குமே குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் தலையீடு தேவையில்லாத பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குறிப்பாக குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளின் பிடிவாத குணம் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய உத்தியோக ரீதியான வளர்ச்சியை பார்த்து உங்களுடைய சகோதர சகோதரிகள் பொறாமைப்படுவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும், மார்ச் ஏப்ரலில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பங்குனி மாதம் முழுவதுமே நீங்கள் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. சித்திரை மாதம் பிறந்து ஒரு வாரம், அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ இந்த மார்ச் ஏப்ரல் பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் உங்களுடைய வியாபார விஷயத்தில் பதட்டமான வார்த்தைகளை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் தான் உங்களுக்கு சிக்கலே இருக்குது. நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் சரிதான் போயா அப்படிங்கிற வார்த்தை கூட உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வம்பு வழக்குகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். நீங்கள் குறிப்பாக அடுத்தவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுக்குற தொழில் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி, பேச்சை தொழிலாக கொண்டவராக இருந்தாலும் சரி, கவனத்துடன் பேசுவது நல்லது. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் யூ ஹாவ் டு கோ தட் எக்ஸ்ட்ரா மைல். நீங்கள் அதை அந்த அடிஷ்னலாக போயிட்டு வேலை பண்ணாதான் அந்த கொடுத்த வாக்குறுதியையும் கொடுத்த பணத்தையும் கொடுக்க வேண்டிய பணத்தையும் அதை கரெக்டாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களால் சொன்ன நேரத்துக்கு காப்பாற்ற முடியாது. அதனால் உங்களுக்கு அவமானங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் நீங்களும் சரி, துலாம் ராசி நண்பர்களும் சரி, விருச்சிக ராசி நண்பர்களும் சரி, வண்டி வாகன வகையில் செல்லும் பொழுது சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அரசாங்க அதிகாரிகள் சொல்லக்கூடிய ரூல்ஸை ஃபாலோ பண்ணினா பிரச்சனை இல்லை. உங்களுடைய வியாபார விஷயத்தில் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கணும். குறிப்பாக டைரெக்டாக கஸ்டமர்ஸ் கூட இன்ட்ராக்ட் ஆகக்கூடிய இடத்துல தான் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு அவமானத்தை ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக சிலருக்கு வேலை வாய்ப்பில் புதிய முயற்சி எடுத்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சிலருக்கு தேவையில்லாத சில மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குங்க. இதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். 2ஆம் இடத்திற்கு சனியின் பார்வை
எந்த ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடியும் யோசனையுடன் பேசுவது, முன் யோசனை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா பேசுங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியுமே தவிர, அப்படி இல்லைன்னா உங்களால் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. உங்களுடைய வாழ்க்கை துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ தேவைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கை துணையுடைய வியாபார விஷயத்திலோ அல்லது தொழில் விஷயத்திலோ அபரிமிதமான லாபத்தை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மார்ச், ஏப்ரல், பங்குனி மாதத்தை சோபக்கிருது வருடத்தில் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த செவ்வாய் பயிற்சியானது இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் பிரயத்தனப்பட்டால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய மரியாதை சற்று குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. உத்தியோக ரீதியாக உங்களுக்கு வருமானம் ஏற்படும். ஆனால் உத்தியோக ரீதியான செயல்பாடுகள் திடீர் மந்தத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மாதங்கிறது துலாம் ராசிக்கு எப்படி இருந்ததோ, துலாம் ராசிக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட விருச்சிக ராசிக்கு இருக்கும். ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, துலாம் ராசிக்கு குழந்தைகளிடம் சற்று பிடிவாதத்தை காரணமாக காட்டி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்ப நிம்மதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. கணவன் மனைவி உறவு, சகோதர சகோதரிகள், உடன் பிறந்தோர், உங்களுடைய வாழ்க்கை துணை, குழந்தைகள், இவங்க எல்லாமே பிடிவாதத்தோடு செயல்படுவாங்க. நீங்களும் பிடிவாதம் முடித்தா அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். ஸோ துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மார்ச், ஏப்ரலில் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு உதவிகரமாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் கலைத்துறை நண்பராக இருந்தால் எதிரிகளால் உங்களுக்கு சிக்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிநாதன் சுக்கிரன் உச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இந்த மாதம். மார்ச் மாதம் 20 தேதிக்கு மேலே சுக்கிரன் உச்சபலத்தை அடைவதன் மூலமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஆனால் அந்த தன்னம்பிக்கை உங்களுடைய கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. அதனால் இந்த மாதம் உங்களுக்கு மதிப்பு இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள், படிக்கின்ற குழந்தைகள் மந்தத்தன்மையுடன் இப்போ செயல்பட்டாலும் குடும்பத்தாரின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளும் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது. இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பரிகாரம், என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமானை வணங்குங்கள். ஸ்கந்த குரு கவச்சத்தை தினமும் பாராயணம் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா பழனிக்கு ஒரு தடவை போயிட்டு வர்றது நல்லது. பழனியம்பதிக்கு சென்று மேலே இருக்கக்கூடிய தண்டாயுதபாணியையும் கீழே இருக்கக்கூடிய குழந்தை வேலாயுத சுவாமியையும் ஒரு சேர தரிசித்து விட்டு வருவது நன்மையை ஏற்படுத்தும். ஆக்சுவலாக கீழே தரிசனம் பண்ணிட்டு தான் மலைக்கு மேலே ஏறணும். 2 இடத்துலையும் தரிசனம் பண்ணுங்கள். முருகனை தரிசிப்பதன் மூலமாக முருகனின் அருள் காரணமாக சனி செவ்வாய் பாதிப்பிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம். விருச்சிக ராசி, அன்பார்ந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதன் உச்சபலத்தோடு இருந்தார் மகர ராசியில். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி சாயந்தரம் 7 மணி வாக்கில் 5:35 வாக்கில் 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்திற்கு பயிற்சியாகி சுக்கிரன் சனியோடு இணைகிறாரு. அதுவும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளார 4-5 நாளில் சுக்கிரன் அந்த இடத்த விட்டு வெளியில் போய்ட்றாரு. சுக்கிரன் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆரோக்கிய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த சுக்கிரன் பயிற்சி ஆனதற்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு பதட்டத்தை கொடுக்கும். ஆனால் ஆரோக்கியத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த ஆரோக்கிய சங்கடம் கூட உங்களுக்கு சாதகமாக மாறும். அது என்னென்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அந்த எனர்ஜியை அப்படியே உங்களுக்கு அஃபிஷியல் சைடில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். நீங்கள் கொஞ்சம் அப்படியே முறுக்கேறி இருப்பீங்க. இந்த விருச்சிக ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆக்ரோஷத்தோடு இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் என்னால் பண்ண முடியும், நான் இப்படி முடித்து காமிக்கிறாங்கிற வெறியில் இருப்பீங்க. அந்த ஆக்ரோஷத்தை உங்களுடைய வேலைக்கு மாற்றம் செய்தால் உங்கள் வேலையில் வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, குடும்ப தலைவிகளுக்கு எப்படி சார் அப்படின்னு கேட்டால், குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் எந்த பாதிப்பும் இல்லை. உங்கள் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. குறிப்பாக நீங்கள் வண்டி ஓட்டக்கூடிய குடும்ப தலைவியாக இருந்தால், பெண்களாக இருந்தால் வண்டி வாகன வகையில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளின் அறிவாற்றல் வெளிப்படும். ஆனால் அறிவாற்றல் வெளிப்பட்டாலும் ஆரோக்கியத்தில் சங்கடம் ஏற்படுறதுனால உங்களுடைய அறிவை
வெளி உலகுக்கு நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அதை நிரூபிக்க முடியாத வாய்ப்பை ஏற்படுத்தும். இதனால் சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய உடம்பில் உஷ்ணத்தை அதிகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியில் ஒர்க் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய நபராக இருந்தாலும் சரி, வண்டி வாகன வகையில் நிதானத்தை கடைபிடிப்பது அவசியம். நீங்கள் காரில் உக்காந்துக்கிட்டு முன்னாடி இருக்கிறவன் ஏன் போலன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடித்து பிரயோஜனம் இல்லை. நீங்கள் அவன் அந்த முன்னாடி இருக்கிறவன் கார் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் கார் எடுக்க முடியும். உங்கள் காரை முன்னாடி இருக்கக்கூடிய 2 வீலர் காரை எடுத்தால் தான் நீங்கள் வண்டி எடுக்க முடியும். பதட்டப்பட்டு பிரயோஜனம் இல்லை, முன்கோபத்தை வெளிப்படுத்தி பிரயோஜனம் இல்லை. ஆனால் ஈஸியாக ஏதோ ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி எந்த பக்கம் உரசினாலும் பற்றிக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் நீங்கள் சற்று நிதானத்துடன் இருப்பது நல்லது. திடீர் உற்சாகம் உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். திடீர் மந்தத்தன்மை உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும். இந்த ராசியில், விருச்சிக ராசியில் பிறந்த சுய தொழில் செய்பவர்களுக்கு உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக தசமஸ்தானத்துக்கு சூரியனுடைய வீட்டுக்கு சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த முன்னேற்றமானது உங்களுடைய பதட்டத்தின் காரணமாக இழப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரம், புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைக்கிறதுக்கு உண்டான நேரம். 4ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோட, கோபத்தோட கூட இருக்கிறவங்ககிட்டலாம் கோபப்படுவீங்க. வாழ்க்கை துணை, நண்பர்கள், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இவங்ககிட்டலாம் கொஞ்சம் ஓவராக கோபப்பட்டு பேசுவீங்க. கோபமான வார்த்தைகளை பிரயோகிப்பீர்கள். இதனால் உங்களுக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய ஆரோக்கியத்தையும் பேணுவதற்கு முயற்சி பண்ணுவது நல்லது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கூட இருக்கிறவங்க தான் எதிரி. யாரையும் நம்பி எந்த வார்த்தையும் சொல்லலாதீங்க. நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும் உங்களுடைய எதிரிகளிடம் போய் கோல் மூட்டி விடுவதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள் யார் கூட இருக்காங்களோ. நண்பனின் போர்வையில் இருக்கிறவன் தான் உங்களுக்கு குழிபறிப்பான். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்குறதா இருந்தால் அதிகமான வார்த்தைகளை பிரயோகிப்பதை தவிர்ப்பது நல்லது. சார் இதான் பிரச்சனை, எனக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கள், இதோடு நிறுத்திக்கணும். உங்களுடைய குலங்கோத்திரம், உங்களுடைய பிரச்சனை என்ன, எங்கே சிக்கலில் மாட்டிருக்கீங்கன்னு எல்லாத்தையும் எஸ்ஏ மாதிரி ஒப்பிச்சிங்கன்னா அதை வச்சு உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துவார்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டுமல்லாமல் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனமாக இருக்கணும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு செல்வாக்குக்கு குறைவு இருக்கும். என்ன காரணம் அப்படின்னா 11ஆம் வீட்டு அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு பெரிய லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. இது நாள் வரைக்கும் உங்கள் இண்டஸ்ட்ரியில், உங்கள் டொமைனில் நீங்கள் பெரிய ஆளாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் அந்த பெரிய ஆளுங்கிற மரியாதை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒருத்தர் உங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. படிக்கிற குழந்தைகள் மந்தத்தன்மையுடன் செயல்படுவார்கள். ஆரோக்கிய சங்கடத்தை சந்திப்பார்கள். மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தின் காரணமான தவறான முடிவுகள் எடுத்து படிப்பில் ஆர்வத்தை குறைப்பதற்கோ அல்லது படிப்பில் தொய்வை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் தந்தை வழியில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் நிதானமாக செயல்படுங்கள். தந்தையின் ஆலோசனை கேட்டு செயல்படுவது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம் என்ன, பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு, ஆக்சிடெண்ட் ஆகாமல், வேலை பிரச்சனை இல்லாமல், தொழிலில் பிரச்சனை இல்லாமல், நஷ்டம் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி சார் அப்படின்னு கேட்டேன்னா, குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள். தினம்தோறும் குருவை வணங்கி வாருங்கள். அதுவும் குறிப்பாக சுவாமிமலை முருகனையோ திருத்தணி முருகனையோ குருவாக ஏற்று வழிபட்டு வாருங்கள். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மந்திரத்தை, முருகனுக்கு உண்டான மந்திரத்தை தினமும் பாராயணம் செய்யுங்கள். உங்களுக்கு அந்த முருகனின் அருள் பெற்று உங்களுக்கு பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை அமைத்து கொடுப்பான் அந்த கந்தன். தனுசு ராசி. அன்பார்ந்த தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி, செலவுகள் குறைவது, வருமானம் அதிகரித்தல், சேமிப்புகள் அதிகரித்தல், வழக்குகளில் வெற்றி, இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய யோகமான மாதம் இது. இந்த செவ்வாய் பயிற்சிங்கிறது 12 ராசிலேயே அதிகமான நற்பலன்கள் பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டால் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு தான். ஏன்னா 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை. பொதுவாக 3ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் வந்தாலும்
உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். அதனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கை உங்களுடைய ஆக்ரோஷத்தன்மையின் காரணமாக வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ட்ரை பண்ணுறீங்களா, தைரியமாக நீங்கள் கிளம்பலாங்க. சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும். நிம்மதியான தூக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய இளைய சகோதரர்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரா, அவரை தலையில் தட்டி உக்காத்த வைக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதம் அது. அதாவது அவங்கள ஒரு மூத்த மூத்த சகோதரியாக அவங்கள எப்படி திருத்தணுமோ அப்படிப்பட்ட ஆற்றலை வெளிப்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் கடுமையான வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடுமையான வெற்றினா சாதாரண வெற்றி கிடையாது, சாதாரண லாபம் கிடையாது, அபரிமிதமான லாபம். பூமி தொடர்பான விஷயத்தில் பெரிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கு விரயஸ்தானமான 3ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறதுனால பூமி தொடர்பான முதலீடுகள் உங்களுக்கு அபரிமிதமான லாபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் எப்போவோ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வெளியில் இப்போ புதுசாக வரக்கூடிய ஹைவேக்கு ஓரத்தில் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடம் எங்கே இருக்குன்னே உங்களுக்கே தெரியாது, போய் பார்த்தா கூட கண்டுபிடிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அப்பேற்பட்ட இடத்துக்கு உங்கள் பேரில் ஒரு அரசாங்கத்திலேருந்து ஒரு லெட்டர் வரும், இந்த மாதிரி உங்கள் இடத்த நாங்கள் ஹைவேஸ்க்கு எடுக்கலான்னு இருக்கோம், இல்லை இந்த இடத்த ஒரு குறிப்பிட்ட டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ணலான்னு இருக்கோம், அதனால் அந்த இடத்த நாங்கள் விலைக்கு வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் பேசினீங்கன்னா அந்த இடத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு நார்மலாக நீங்கள் போட்ட ஒரு 50,000 விலையை விட இப்போ 50 லட்சம் இல்லை 1 கோடி கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. இது உடனே அடுத்த நாளே எனக்கு ஃபோன் பண்ணிடாதீங்க, சார் நீங்கள் சொன்னீங்களே எனக்கு 50 கோடி வரல, இல்லை 1 கோடி வரலன்னு கேட்காதீங்க. இது பொதுவான பலனாக நான் சொல்கிறேன். உங்களுக்கு அபரிமிதமான வருமானத்தையும் வெற்றியையும் ஏற்படுத்துகின்ற வியாபார வளர்ச்சி ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கும். பொதுவாக இந்த சனி செவ்வாய் சேர்க்கை எல்லாருக்கும் கெடுபலனை தரும். ஆனால் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது. காரிய வெற்றியை ஏற்படுத்தும், வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தும், தந்தை வழியில் அனுகூல பலன்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ உதவிகள் மூலமாக முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் சற்று தடுமாற்றம் ஏற்பட்டாலும் அந்த குழந்தைகள் வளர்ச்சியை அடைவார்கள். ஏன்னா 5ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 3ஆம் இடத்துல 2 கிரக சேர்க்கை, அதாவது சனியும் செவ்வாயும் இணைகிறாங்க. இதனால் உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகள் அபரிமிதமான வெற்றியை ஏற்படுத்துவதற்குண்டான யோகம் ஏற்படுறதுனால மேல் படிப்புக்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். கடல் கடந்து போகிறதுங்கிறது வேலைக்காக போவீங்க, படிப்புக்காக போவீங்க, வியாபாரத்துக்காக போவீங்க, உங்களுடைய உத்தியோகத்திற்காக கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஸோ இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செவ்வாய் பயிற்சியானது அபரிமிதமான லாபத்தையும் வெற்றியையும் தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்களுக்கு குடும்பஸ்தானம் வலுவாகின்றது. 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் இடத்துல மறையிறது நல்லது தானே, கெட்டதா அப்படின்னு கேட்டால் நல்லது. அதனால் உங்களுக்கு பல விதத்திலும் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்துக்கு மேலும் தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. பூமி லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரவிய லாபம் அதிகரிக்கும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல நண்பர்கள் அமைவதற்குண்டான யோகம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் 3ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு, 6ஆம் இடத்தை பார்க்க போகிறாரு. அதனால் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். உங்கள் எதிரிகள் உங்களை பார்த்து பயந்து நடுங்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுறதுனால இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படக்கூடிய ஏப்ரல் 23 வரை இருக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியானது, சனி செவ்வாயானது உங்களுக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சியையும் ஆற்றலையும் வெளிப்படுத்தும். பாக்கியஸ்தானத்திற்கு 2 கிரகங்களின் பார்வை, அதாவது 3ஆம் இடத்திலிருந்து சனி செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் ரீதியாக தசமஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல நீச்சமாக இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. தொழில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்கள் விஷயத்தில், வாழ்க்கை துணை விஷயத்தில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த செவ்வாய் பயிற்சியானது தனுசு ராசி நண்பர்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துறதுனால இந்த செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் தனுசு ராசி நண்பர்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். அதாவது குலதெய்வம் நீங்கள் பிறந்த ஊரில் இருக்கக்கூடாது, உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இருக்கிற ஊரில் இப்போ இருக்கக்கூடிய காவல் தெய்வங்களை வழிபடுங்கள். உக்ர தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றங்களும் வெற்றிகளும் அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். மகர ராசி,
அன்பிற்குரிய மகர ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை ஏற்படுறது. முதல் ஒரு வாரத்தில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் இருப்பார். அதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு சுக்கிரன் உச்சஸ்தானத்துக்கு போயிடுவார். உங்களுடைய தசமஸ்தானாதிபதி உச்சம் பெறுவது ஒரு விதத்தில் யோகமாக இருந்தாலும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வில்லங்கத்தையும் சிக்கல்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பஸ்தானத்தில் இந்த 2 கிரக சேர்க்கை, சனி செவ்வாய் சேர்க்கை குடும்பத்தில் அனல் பறக்குங்க. நீங்கள் பேசினாலும் அனல் பறக்கும். ஏதோ ஒரு படத்தில் ஒரு சிரிப்பு நடிகர் அவருடைய கால் பாதத்தில் நடந்தாலே நெருப்பு தெரிக்கிற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பார். அது மாதிரி நீங்கள் வாயை திறந்தாலே நெருப்பு கக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். அதனால் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளில் முடிஞ்ச வரைக்கும் 99% மரியாதையை கலந்து பேசுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு குடும்பம் நிம்மதியை தராது. பண விவகாரங்களில் கொடுத்த வாக்குறுதியை கீப்பப் பண்ண முடியாது. கொடுத்த வாக்குறுதியை உங்களால் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை காரணமாக எதிரிகளின் பலம் அதிகரிக்கும். எதிரிகளுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மகர ராசிக்கு நெகட்டிவான பலன்கள் தான் ஜாஸ்தி. நல்ல பலன்கள் இருக்குது. என்ன மாதிரி பலன்கள்னால், உங்களுடைய லாபஸ்தானாதிபதி 2ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்து 2ஆம் இடத்தில் இருக்கிற சனியின் பார்வை லாபஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால உண்மையை பேசினால் உங்களுக்கு மரியாதைகள் கூடும், செல்வாக்கு அதிகரிக்கும். எப்படி சார் பேசுகிறது? கடன்காரன்ட்டு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பணம் இல்லை, நான் செக்கு டெபாசிட் பண்ணியிருக்கேன், எனக்கு கிரெடிட் வந்துடும், நான் பொய் சொன்னாதால சமாளிக்க முடியும்னா உண்மையை சொல்லி பாருங்கள். அப்போ தெரியும் உண்மை பேசினா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக உங்களுக்கு மரியாதை கிடைக்குங்கிறது அப்போ தான் உணர்வீங்க. உண்மையை சொல்லுங்கள், உங்களுடைய சிக்கலை சொல்லுங்கள், டைம் கேளுங்க. என்னால் இப்போ முடியாது, என்கிட்ட பணம் இல்லை, இன்னும் ஒரு 15 நாள் டைம் கொடு, இல்லை 1 மாதம் டைம் கொடு, எனக்கு தரமாட்டேன்னு சொன்னால் கூட என்னால் முடியாது, முடிஞ்சால் என்ன வேணுமோ அடிச்சுக்கிறியா அடிச்சுக்கோ. உண்மையை பேசுங்க. உண்மையை பேசாமல் பொய் சொல்லி வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஏன்னா 2ஆம் இடத்துல சனி இருக்கார். சனி உண்மைக்கு காரகன். உண்மையை பேசினா மட்டும்தான் மரியாதை கொடுப்பார். ஏன்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் சனி சம்மந்தப்பட்டிருக்கு. உண்மையை பேசினீங்கன்னா மரியாதை கிடைக்கும். உண்மையை பேசலை அப்படின்னா அவமரியாதை ஏற்படும். அதே சமயம் 2ஆம் அந்த 11ஆம் வீட்டு அதிபதி யாருன்னு கேட்டால் செவ்வாய். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய கௌரவம் எதில் இருக்குன்னா உங்கள் பண விஷயத்தில் இருக்குது, சொன்ன வார்த்தையில் இருக்குது. சொன்ன வார்த்தையை கீப்பப் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தால் நல்லது. ஸோ இது எல்லாமே இன்டர்லிங்க் ஆகும்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் அனலைஸ் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, நம்ம உண்மையாக இருந்தோம்னா நமக்கு மரியாதை கிடைக்கிறது. உண்மை பேசினவனுக்கு தான் மரியாதை. மகாத்மா காந்தி உண்மை பேசினார், நேர்மையாக இருந்தார். அவரை விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும். அவர்கிட்ட இருக்கிற விஷயம் நல்ல விஷயம். உண்மை மட்டுமே பேசுவேன்ட்டு சின்ன வயசுலேருந்து இருந்ததுனால தான் இன்றைக்கி தேசப்பிதாங்கிற மரியாதையோடு இருக்குது. அதனால் முடிந்தவரை உண்மை பேசுங்கள். உங்களுடைய குடும்ப நிம்மதிக்கு வழிவகுக்கும். எதிரிகளின் தொல்லை இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறாரு. அதனால் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் ஆணோ பெண்ணோ எதுவாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். ஏன்னா 2ஆம் இடத்திலிருந்து சனி 4ஆம் இடமான செவ்வாயின் வீடான மேஷராசியை பார்க்குறாரு. அதனால் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா குரு விரயத்தை பார்க்குறாரு. ஸோ மருத்துவ ரீதியான ஆப்ரேஷன் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கணும். அதே சமயம் கத்தி சார்ந்த இரும்பு சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. இந்த மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா பங்குனி மாதம் முழுவதும் சித்திரை முதல் வாரத்தில் இந்த மகர ராசியில் பிறந்தவங்க நெருப்பு மேலே நடக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். சரி சார், இவ்வளவு எச்சரிக்கை சொல்லிட்டீங்க, இவ்வளோ பயங்கரமான விஷயத்தை சொல்லிட்டீங்க, எங்களுக்கு பரிகாரமே கிடையாது அப்படின்னா இதனுடைய தாக்கத்தையும் வீரியத்தையும் குறைக்கிறதுக்கு வழி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், உண்மையை பேசணும். முடிஞ்சால் பேசாமல் இருக்கிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை தோறும் மௌன விரதம் அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமை காலையில் இந்த வாரம் 1 மணி நேரம், காத்தால 6லேருந்து 7 மணி, இல்லையா நீங்கள் எத்தனை மணிக்கு குளிக்கிறீங்களோ அதுலேருந்து 1 மணி நேரத்துக்கு மௌன விரதம் அனுஷ்டிப்பது நல்லது. அதே சமயம் நீங்கள் முக்கியமான ஒரு விஷயம் பண்ணணும். முருகன் வழிபாடு செய்யணும். அதுவும் குறிப்பாக திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டும். முடிஞ்சால் ஒரு தடவை போயிட்டே வாங்க. அந்த திருச்செந்தூருக்கு போயிட்டு அந்த கடலில் குளிச்சுட்டு அங்கே முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த நாள் காத்தால கிளம்பி வாங்க. இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல், ஆரோக்கிய குறைபாடு ஏற்படாமல், எதிரிகளின் தொல்லை ஏற்படாமல், அவமானங்கள் ஏற்படாமல், மரியாதை குறைவு ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் மட்டுமே கதியாக இருக்க வேண்டும்.
வேறு எந்த தெய்வத்துக்கிட்ட போனாலும் உங்களுக்கு இதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. ஏன் அம்பாள்கிட்ட போனால் கூட முருகன்கிட்ட போகும் தான் அவ்வளோ ரெக்கமெண்ட் பண்ணுவாளே தவிர வேறு எந்த தெய்வத்துக்கிட்டையும் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடுவதன் மூலமாக எப்படி சூரபத்மனையே தன்னுடைய கொடியாக்கியும் சேவலாகியும் ஆக்கி கொண்டதைப் போல உங்களுக்கு நல்வழியை ஏற்படுத்தி கொடுத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பான் அந்த செந்தூர் முருகன். கும்பராசி அன்பிற்குரியவர்களே, பதட்டத்தின் உச்சியில் இருக்கிறீர்கள். என்ன காரணம்? ராசியில் சனி இருக்கார், சுக்கிரன் இருக்கிறதுனால எதிர்பார்த்தவர்களால் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த 15ஆம் தேதி மார்ச் 15ஆம் தேதி சாயந்தரம் 5:30 மணிக்கு மேலே செவ்வாய் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டு அதிபதி தசமஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால செவ்வாய் சனி சேர்க்கை ஏற்படுகின்றது. ஒரு வாரத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிடுவார், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த சனி செவ்வாய் சேர்க்கையானது உங்களுக்கு முன்கோபத்தை அதிகப்படுத்தும், பதட்டத்தை அதிகப்படுத்தும், கோபத்தின் காரணமாக தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். தவறான முடிவுகள் தவறான நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தசமஸ்தானத்துக்கு சனியின் பார்வை, தசமஸ்தானங்கிறது செவ்வாயுடைய வீடு, தன்னுடைய வீட்டுக்கு சனியோடு சேர்ந்து சனியின் பார்வையை கொடுக்கறதுனால உங்களுக்கு கர்ம பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு கர்ம பலன் ஏற்படும், அல்லது கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பதட்டத்தையும் குழப்பத்தையும் பரிசாக கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். ராசியில் செவ்வாய் இருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு மனை சார்ந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கியத்தையும் அவசியம் பாதுகாக்க வேண்டிய மாதம் இது. இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒன்றா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கறதுனால வயிற்றுப்பகுதி, அல்லது ராசிக்கு 7ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால உங்களுடைய இடுப்பு பகுதி, ராசிக்கு தசமஸ்தானத்தை சனி பார்க்கறதுனால முட்டி பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சனி செவ்வாய் லக்னத்தில் ராசியிலேயே சேர்ந்து இருக்கிறதுனால தலைப்பகுதியில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கிறது நல்லது. சார், எதுவுமே நல்லதே சொல்ல மாட்டீங்களா நீங்கள் கும்பராசிக்கு அப்படின்னு கேட்டால், இப்பொழுது சொல்லக்கூடிய நிலைமை இல்லை. பட் உங்களை சமாளிக்கிறதுக்காக, உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக வேணால் பூசி மொழிக்கு பேசலாமே தவிர உண்மையை பேசுவது அவசியமான ஒன்று. ஏன்னா நிறைய பேர் ஏமாந்து போகிறாங்க. எல்லாம் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான நேரம். இப்போ போய் ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். நிறையா கும்பராசி நண்பர்கள் எங்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, சார் எங்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்கா, நாங்கள் புதுசாக தொழில் ஆரம்பிக்கலான்ட்டு. ஜென்ம சனி தொழில் பாதிப்பை ஏற்படுத்தும், ஜென்ம சனி தொழிலில் இழப்பை ஏற்படுத்தும். இன்னும் சொல்லப்போனால் ஜென்ம சனி உங்களுடைய தொழிலுக்கு மூடு விழா காண்பதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கவனமாக இருந்துக்கணும். அதுவும் குறிப்பாக வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதவி இழப்பை ஏற்படுத்தும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடந்த காலத்தில் செஞ்ச தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் பிளவை ஏற்படுத்துகின்ற வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ராசியில் பிறந்த ஆண்களும் சரி பெண்களும் சரி கணவன் மனைவி உறவில் சற்று விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணணும். பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய மாதம். நான் எதுக்கு இறங்கி போனோம், என் புருஷன் தானே தப்பு பண்ணான் அப்படின்ட்டு ஒரு பெண்ணு சொல்கிறதுக்கோ, நான் எதுக்கு இப்போ இறங்கி போனோம், எங்கள் அம்மாவை அவமரியாதையாக பேசிட்டா என் மொண்டாட்டி அப்படின்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த கும்பராசியில் பிறந்த ஆண் பெண்கள் விட்டு கொடுத்து செல்வதற்குண்டான மனப்பான்மையை வளர்த்து கொள்வது நல்லது. உங்கள் ஆரோக்கியத்திலும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி சார் நாங்கள் தப்பிக்கலாம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா, கடல் கடந்து வாழ்பவராக இருந்தால் இந்த பிரச்சனைகளின் வீரியம் 90% குறைஞ்சிரும். கொஞ்சம் 10% or 20% தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ நீங்கள் கடல் கடந்து போயிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நான் கடல் கடந்து போகலை, ஆனால் இந்தியாவுக்குள்ளேயே வேறு இடத்துல இருக்குது அப்படின்னா கூட ஒரு 50% பாதிப்பு குறையும். பட் இருந்தாலும் சக பணியாளர்களின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு, அல்லது சக பணியாளர்களை குற்றம் சாட்டி பேசுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படுறதுனால உடன் பணியாற்றுபவர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் தங்களுடைய திருமண வயது சம்பந்தப்பட்ட விஷயங்களில், திருமணம் சார்ந்த விஷயங்களில் எந்த ஒரு முடிவும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. இது அஷ்டம சனி நடந்தாலும் நடக்கும், ஜென்மசனி நடந்தாலும் நடக்கும், 2ஆம் வீட்டு பாத சனி நடந்தாலும் நடக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த
மார்ச் ஏப்ரல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. எந்த ஒரு விஷயத்திலும் நிம்மதியான சூழ்நிலை இல்லை. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். தினமும் வெளியில் போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய குலதெய்வ பிரார்த்தனையை செஞ்சுவிட்டு பக்கத்தில் இருக்கிற பஞ்சமுக ஆஞ்சநேயர் 5 முகங்கள் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரே முகத்தோடு இருக்கக்கூடிய ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள். ஆஞ்சநேயருக்கு உண்டான மந்திரங்களை சொல்லி வாருங்கள். முடிஞ்சதுன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கு ஏற்றிட்டு போகணும். பசு நெய்யில் விளக்கேற்றணும். பசு நெய் விளக்கேற்றும் போது அந்த பசு நெய்லேருந்து வரக்கூடிய அந்த ஆக்சிஜனானது உங்கள் மனசுக்குள்ளே உங்கள் உடம்புக்குள்ளே போகும்பொழுது மனசை தெளிவைப்படுத்தும், அறிவை சுறுசுறுப்பாக திங்க் பண்ண வைக்கும். சுறுசுறுப்புடன் யோசனைகளை செய்வதன் மூலமாக தவறான யோசனைகளிலிருந்தும் தவறான வார்த்தைகளை வெளியிடுவதிலிருந்தும் தவறான செயல்பாடுகளிலிருந்தும் உங்களை தற்காத்து கொள்வதற்கு ஆஞ்சநேயர் கோயிலில் நீங்கள் பசு நெய் விட்டு நாட்டு பசுமாட்டு நெய் விட்டு விளக்கேற்றுவது மட்டுமே உங்களுக்கு உபாயகரமாக இருக்கும். வேறு தெய்வங்களை வழிபடுறதும் வழிபடாததும் உங்கள் இஷ்டம். ஆனால் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் அவசியமான ஒன்று. சிந்தனா சக்தியை தூண்டுவதற்கு ஆஞ்சநேயரை வழிபடுங்கள், வெற்றி அடையுங்கள். மீன ராசி. அன்பிற்குரிய மீனராசி நண்பர்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும் உங்களுக்கு பண உதவிகள் கிடைச்சிட்டு இருந்தது, வருமானம் ஏற்பட்டு இருந்தது. உங்களுடைய தொழில் ரீதியான வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். ஏன்னா உச்சஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருந்த வரைக்கும், மகர ராசியில் இருந்த வரைக்கும். இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி சாயந்தரம் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துக்குள்ளே செவ்வாய் வரதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை வருது. என்ன மாதிரி செலவுகள் அப்படின்னா கடன் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, கடனை அடைக்கிறதுக்கு உண்டான பிரச்சனை, கடனை வாங்கிறதுக்கு உண்டான பிரச்சனை, இப்படி கடன் சார்ந்த பிரச்சனைகள், ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகள், உங்கள் எதிரிகளை சமாளிக்கக்கூடிய உண்டான பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் வீட்டு அதிபதி விரயத்தில் வரதுனால குடும்பம் சார்ந்த செலவுகள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த வழக்குகளை வெற்றி அடைகிறதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சார் செலவு பண்ணலாம் வெற்றி கிடைச்சிருமா சார் அப்படின்னு கேட்குறவங்க சில பேர் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு செலவு பண்ணினாலும் வெற்றி கிடைக்காது, செலவு தான் ஏற்படும். அதே சமயம் பாக்கியஸ்தானாதிபதி விரயத்துக்கு வரதுனால தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் செலவுகள், தந்தை வழி உறவுகளின் வகையில் செலவுகள், வழக்கு சார்ந்த விஷயங்களின் செலவுகள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சந்திரன் சாதகமாக வளர்பிறை சந்திரனாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆனால் தேய்பிறை சந்திரனாக இருந்தால் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, தடுமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் 10ஆவதுக்கு 4-7 கூடிய புதன் உங்கள் ராசியிலே நீச்சமாக இருக்கார் இந்த மாதம். அதனால் உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம், உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம், இந்த 3 விஷயங்களுக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அப்பண்டிசைட்டிஸ், இப்போ தான் வந்து ஹிரண்யா, இப்போ தான் வந்து முதுகு தண்டு வடத்தில் ஏதாவது டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட இது ஆப்ரேஷன், இந்த மாதிரி ஆப்ரேஷன்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏன்னா குரு பார்வை வந்து 6ஆம் இடத்துக்கு கிடைக்கிறது. 6ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது. மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். இதே சமயம் பார்த்திங்கன்னா இளைய சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு மன வேறுபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு செலவுகள் தான் இருக்குமே தவிர வருமானம் கிடையாது. அதனால் உறவுகளுக்குள் உங்களுக்கு வருமானத்தை எதிர்பார்க்க முடியாது, செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் மார்ச் 15லேருந்து ஏப்ரல் 23 வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் சாதகமாக இல்லை. முக்கியமான கிரகங்கள் விரயத்தில் இருக்கிறதுனால செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும். நிம்மதியற்ற தூக்கம் ஏற்படும். நிம்மதியற்ற தூக்கம்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்கள் டிஸ்டர்ப் ஆவீங்க, 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை தூக்கம் இருக்காது. விடிகாலப்புற 2 மணி இல்லை 1 மணிக்கு தூக்க முழிப்பு ஏற்படும். அதுக்கப்புறம் 4 மணி வரைக்கும் தூங்க மாட்டீங்க. 4:30 மணிக்கு மேலே தூங்க ஆரம்பிச்சிங்கன்னா காத்தால் 8 மணி வரைக்கும் தூங்கிட்டு ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முடியாது, உங்களுடைய வியாபாரத்தை போய் பார்க்க முடியாது, தொழிலை போய் பார்க்க முடியாது. இதனால் உங்களுக்கு மந்தத்தன்மை ஏற்படும். தசமஸ்தானாதிபதி சனி பார்வையில் இருக்கிறதுனால தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வேலையில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் தடை ஏற்படுகின்ற மாதமாக இருக்கிறதுனால இந்த மாதம் நீங்கள் எந்த விதமான எதிர்பார்ப்பையும் வச்சுக்காதீங்க. ஆரோக்கியத்தை பேணுவது அவசியம். அதுவும் குறிப்பாக நீங்கள் வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா பொருள் இழப்பு ஏற்படுறதுக்கு உண்டான நேரம். அதே சமயம் உங்களுடைய
பண தேவைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அந்த பண தேவைகள் பூர்த்தியாகாத விஷயம் நடக்கும். அதாவது உங்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொன்ன நபர் உங்களுக்கு ஆப்ரேஷனுக்கோ இல்லை வாங்கின கடன் அடைக்கிறதுக்கோ இல்லை எப்போவோ 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடன் இப்பொழுது பூதாகாரமாக வட்டியோடு நிற்கும். 20 வருஷத்துக்கு முன்னாடி 10,000 ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வச்சுருந்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு 2,000 ரூபா நீங்கள் பணம் கட்டாமல் விட்டுருப்பீங்க. அதனுடைய தாக்கம் இப்போது 25,000 ரூபா கட்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு வட்டி, அசல், இன்ட்ரெஸ்ட்டு, ஃபைன் எல்லாம் சேர்த்து ஒரு 50,000 ரூபா கட்ட சொல்லுவாங்க. இதனால் உங்களுக்கு பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பண இழப்பு, வார்த்தை மரியாதை இழப்பு போன்ற விஷயங்களால் மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் மார்ச், ஏப்ரல் அப்படிங்கிறது வந்து மீனராசிக்கு விரயங்களை ஏற்படுத்துகின்ற மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பண வருமானத்தில் தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேமிப்புகள்லேருந்து நீங்கள் டெபாசிட் வச்சுருக்கீங்க, இல்லை வந்து எங்கேயாவது பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா, உங்கள் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் பணத்தை கொடுத்து வச்சுருக்கீங்கன்னா அந்த பணத்தையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இது பத்தாதுன்னு கடன் வாங்கியும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். கடனால் உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு பெரிய நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலுமே ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தசமஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், உத்தியோகஸ்தர்கள், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறவங்கள்லாம் உங்களுடைய வார்த்தை ஜாலத்தின் மூலமாக, வார்த்தை விரயங்கள் மூலமாக உங்களுடைய அந்த பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றபடி கெடுபலன்கள் நிறையா இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மீனராசியில் பிறந்தவாளுக்கு பங்குனி மாதத்தில், அதாவது மார்ச் 15ஆம் தேதி முதல் ஏப்ரல் 23ஆம் தேதி வரை நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது. முருகப்பெருமான், அம்பாள் மற்றும் சிவன் பார்வதிக்கு நடுவில் முருகன் இருக்கக்கூடிய சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர் அதுக்கு. இந்த அமைப்பு எங்கே இருக்குன்னா கோயில்லையும் இருக்குது. அந்த கோயில் எங்கே இருக்குன்னா வைத்தீஸ்வரன் கோயில் தான் அது. அதாவது உள்ளே போய் பார்த்தேன்னா அந்த கோயிலில் வந்து சிவபெருமான் வைத்தீஸ்வரனுடைய சன்னதி, இந்த பக்கம் தையல் நாயகி சன்னதி, இது ரெண்டுக்கும் நடுவில் முத்துக்குமார சுவாமி சன்னதி இருக்கும். இந்த 3 தெய்வங்களையும் சேர்த்து பிரதட்சணம் பண்ணி வருவதன் மூலமாக உங்களுக்கு உபாதைகளற்ற, மன நிம்மதியை ஏற்படுத்தக்கூடிய சங்கடங்களற்ற குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற வாய்ப்பை அந்த சோமாஸ்கந்தம் மூர்த்தமான சிவன், பார்வதி மற்றும் முருகனின் அருள் உங்களை காப்பாற்றுமே தவிர மற்ற விஷயங்கள் எதுவும் நீங்கள் இந்த மாதத்தில் ஈடுபடக்கூடாது. குலதெய்வ வழிபாட்டோடு சேர்த்து இந்த சோமாஸ்கந்த மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக மன நிம்மதியும் தேவையற்ற செலவுகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கும் இது ஒரு உபாயமாக இருக்கும். இப்பொழுது நாம் சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்கள் மட்டுமே. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிய விருப்பம் உள்ளவர்கள் உங்களுடைய பெயர், தந்தை பெயர், நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண் மூலமாக அனுப்பி வைத்தால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்குண்டான பலன்களை அறிந்து கொள்ளலாம். இந்த செவ்வாய் பயிற்சி மட்டுமல்லாமல் அனைத்து விதமான பயிற்சிகளும், வரக்கூடிய பயிற்சிகள் அனைத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.